கோழியும் குருவியும். பறக்கும் பந்தயம். பசுமையான கிராமத்தில் ஒரு பண்ணை வீட்டில் குக்கி என்ற கோழியும் சிட்டு என்ற குருவியும் வாழ்ந்தன. குக்கி பெருமையாக கூவும், ஆனால் சற்றே முரட்டுத்தனமான கோழி. சிட்டு சிறிய, வேகமான, எப்போதும் கிசுகிசுக்கும் குருவி. இருவரும் ஒருவரையொருவர் கிண்டல் செய்வது வழக்கம். ஒரு பொன்னிற காலையில் குக்கி தன் இறகுகளை உதறி, நான் இந்த பண்ணையில் வேகமானவன், யாரும் என்னை முந்த முடியாது என்று கூவினான். சிட்டு அருகிலிருந்த மாமரத்தில் இருந்து சிரித்து, ஓஹோ, கோழி மாமா, நீ பறக்க முடியாதவன், நான் உன்னை ஒரு பந்தயத்தில் வெல்வேன் என்று சவால் விட்டான். பந்தயமா? சரி, பண்ணை வீட்டு கிணற்றிலிருந்து பெரிய ஆலமரம் வரை பறந்து, இல்லை, ஓடி செல்வோம் என்று குக்கி கத்தினான். சிட்டு கண்ணடித்து, பறப்போம் என்று சொல், கோழி, ஆனால் சரி, உனக்கு வசதியா ஓடலாம் என்று கலகலத்தான். பந்தயம் தொடங்கியது. குக்கி கால்களை வேகமாக அசைத்து தூசி பறக்க ஓடினான். சிட்டு இறக்கைகளை விரித்து காற்றில் பறந்து மரங்களுக்கு இடையே சுழன்றான். ஆனால் சிட்டு ஒரு தந்திரம் செய்தான். அவன் வேகமாக பறந்து ஆலமரத்தில் உட்கார்ந்து ஒரு தேங்காயை கீழே தள்ளினான். ஐயோ என்று குக்கி கத்த, தேங்காய் அவன் முதுகில் விழுந்து அவன் கீழே உருண்டான். சிட்டு மரத்தில் இருந்து சிரித்து, கோழி மாமா, தேங்காய் மழையில் கவனம் என்று கூவினான். குக்கி எழுந்து, நீ மோசடி பண்ற சிறு பறவை என்று முனகினான். ஆனால் சிரிப்பு அவனையும் தொற்றிக் கொண்டது. முடிவில் சிட்டு முதலில் ஆலமரத்தை அடைந்தான். ஆனால் குக்கி தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல், அடுத்த முறை நான் பறந்து வெல்வேன் என்று கூவினான். சிட்டு கிசுகிசுத்து, முயற்சி செய் கோழி மாமா என்று கண்ணடித்தான். அன்று மாலை இருவரும் பண்ணை வீட்டில் தானியங்களை பகிர்ந்து சிரித்து விளையாடினர். இந்த வீடியோ பிடிக்கும் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும்.